அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கும் ஹாலிவுட் படமான லீ குரோனைன் தி மம்மி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. இப்போ எகிப்தில் ரிப்போர்ட்டராக இருக்காரு படத்தின் நாயகன். இவர் பார்த்தீங்கன்னா அவர் மனைவி 8 வயது குழந்தையோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது 8 வயது குழந்தை காணா போயிடுதுங்க. இவர் எவ்வளவோ தேடுறாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 8லிருந்து 9 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் அந்த கருப்பு பெட்டியிலேருந்து அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தை உயிரோடு வந்ததுக்கப்புறம் நார்மலாக இல்லை, அமானுஷ்ய விஷயங்களோட தான் அந்த பெண் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தின் ஒட்டுமொத்த கதையே. இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படம் ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா காணாம போயிடுது. காணாம போனதுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவங்க அப்பா, அதாவது கதையின் நாயகன். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படம் கூட பரவாயில்லன்னு தோணுங்க. அந்தளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்லோவாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலன்னு வச்சுங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு திருப்பி இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க அப்பா பார்த்ததுக்கப்புறம் அமானுஷ்யம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை எப்படியாவது நம்ம காப்பாற்றி கொண்டு வர நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் மூலியமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் அரங்கேறுது. இந்த சம்பவங்கள்லாம் சுவாரஸ்யமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். இன்ட்ரோல் பேக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா கிளைமேக்ஸ் எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எப்படியே தமிழ் படம்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நீங்க பாத்துங்களேன். ஏன்னா ஹாலிவுட் படம் பார்த்தா நம்மளால எடுப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை நோக்கி அந்த படம் ஃபுல்லா போகுதுன்னு வச்சுங்களேன். அது அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு வீட்டுல டெத் ஆயிடுங்க. அந்த இடத்துல தான் இந்த அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள், அதாவது இந்த பெண்ணுக்குள்ள யாரு போனாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 15 நிமிஷத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடங்கள் மட்டும்தான் படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நிறைய படங்களோட காப்பிகளை அடித்து, அதாவது ஹாலிவுட் படங்கள் இருக்கிற நிறைய படங்களை காப்பி அடிச்சு அந்த படத்தை பண்ண மாதிரியே இருக்கு. மம்மின்ற பேரையே கெடுத்து விட்டாருன்னு வச்சுக்கலாம் டைரக்டர். அந்த அளவுக்கு தான் படம் இருக்கிறது. இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த அளவுக்கு பண்ணலன்னா படத்தை நம்ம உட்காந்து கூட பார்த்துருக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கேமராமேன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் டைரக்டர் கதையிலையும் திரைக்கதையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டாரு. யூஸ்வலாக ஒன்று இருக்கிற படமாக தான் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த சீன்களை கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. புதுசாக எதுவுமே இல்லை. அந்த 15 நிமிஷத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேய் படங்கள், ஹாரர் படங்கள், பார்த்தீங்கன்னா த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா பேய் வந்தால் கண்ணாடி உடையும், காத்தடிக்கும், அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கொண்டு நம்மளை பயமுறுத்த நினச்சிருக்காங்க. ஆனால் எந்த பயமும் வரல. பார்த்தீங்கன்னா இயக்குனர் ரொம்ப பயந்துட்டே அந்த படத்தை எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்தளவு அந்த படம் இருக்குது. அப்போ படத்தை தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராமேன் சூப்பராக பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமராமேனுக்காகவும் இந்த பக்கம் மியூசிக் டேரக்டருக்காகவும் படத்தை ஒரு தடவை தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் நீங்கள் வித்தியாசமாக ஒரு கதையை எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து போயிருவீங்க அப்படின்றது நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.